Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லப்படுது. காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இந்த காஸ்மிக் எனர்ஜி. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், அதாவது கர்மா. நம்ம காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது. அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனுஷன் ஏன் மேஷத்துல பிறக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன ட்ராப்ல சிக்க போறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும். ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரோம். எல்லாருமே கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது, அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க, இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ். அதுதான் அந்த காலபுருஷ தத்துவம். மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்ச நாளில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் யார், என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும். ஆனால் விதி வேறு ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகும். கால புருஷன் அப்படிங்கிறது, காலம் அப்படிங்கிறது நேரம், புருஷன் அப்படிங்கிறது பர்சன், மனிதனை சொல்லக்கூடியது. அதுதான் கால புருஷன். இந்த காலத்தில் இந்த மனிதன் பிறக்கிறார் அப்படிங்கிறது தான். எப்படி 24 மணி நேரத்தை 12 மணி நேரமாக பிரிக்கப்பட்டதோ அதுதான் இந்த 12 ராசிகள். ஸோ அந்த காலபுருஷ தத்துவம் 12 ராசிகளுக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும். இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப போல்டா இருப்பாங்க, எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி சொல்றது, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ல முடியாது, பார்ன் வித் கோல்டு ஸ்பூன்னு சொல்லலாம். பிறக்கும் போதே ஒரு ராஜா ஒரு ராணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கஷ்டமே பட மாட்டாங்க, நிறைய விஷயங்கள்ல ஈஸியா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காலபுருஷ தத்துவப்படி அவங்களுக்கு என்னென்ன ட்ராப் எல்லாம் வச்சிருப்பாங்க? காலபுருஷ தத்துவத்துப்படி விருச்சிகம் 8வது ஸ்தானத்துல இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இறப்பை குறிக்கக்கூடியது, படுகுழி. அதுதான் விருச்சிகம். மொத்த ட்ராப்பும் விருச்சிகத்துக்கு தான். ஜாதக கட்டங்கள்லேயே வச்சு காலபுருஷ தத்துவத்தின்படி ஒருத்தங்க விருச்சகத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்குவிட் கேம்லாம் பார்த்துருப்போம். ஆமா, அந்த ஸ்குவிட் கேம்ல ஒருத்தன் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னா அவன் விருச்சிக ராசியாக தான் இருப்பான். அத்தனை ட்ராப்பையும் கடந்து வரக்கூடியது தான் விருச்சிகம். என்னென்ன விஷயங்கள்ல எல்லாமே மொத்த கட்டங்களையும் தாண்டி வர்றது தான் விருச்சிகம். பிறப்புல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே, ஏன்னா இவங்க கண்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விருச்சிக ராசியோட காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமான ஒரு ஆன்மா. அதாவது அமானுஷ்யம், இந்த அக்கல்ட் ரிலேட்டடான இந்த சூனியம், இந்த சாமியாடி குடும்பம், இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஏதோ ஒரு முனிவரோ ரிஷியோ, எத்தனையோ முனிவர்கள் ரிஷிகள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் சபலத்துக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஏன் இப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலையே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதாவது தெய்வ நிலையை முடிக்க முடியாமல் போய் ஏதோ ஒரு வகையில் மோசமான ஒரு இறப்பை சந்திச்சு வந்த ஒரு ஆன்மா விருச்சிகம். ஓகே. ஸோ இது இந்த குடும்பம்க்கு, இந்த ஃபேமிலி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஃபேமிலி சொல்லுவாங்க, எங்கள் ஃபேமிலியில் யாருமே அப்படி இல்லையே, இது உங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, இது அந்நியம். அந்நியம். இது அந்நிய ஆன்மா. இந்த ஆன்மா இப்படி ஒரு குடும்பத்தில் வித்தியாசப்பட்டு இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா ட்ராப்பையும் சந்திச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் விருச்சிகம். பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன், டைமண்டு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் இவங்க நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஏன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்க ஏமாற்றப்படுவார்கள், துரோகத்தை சந்திச்சாகணுங்கிறது தான் காலபுருஷ தத்துவம் சொல்கிற விஷயமே. ஏன் அப்படின்னா விருச்சகத்துக்கு நிதானம் அப்படிங்கிறது கிடையாது, பொறுமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த பொறுமை எப்போ வரும் அப்படின்னா, லைஃப்பில் சில ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணுறப்போ வரும். ஆனால் எதிர்த்து நிற்க தெரியாது.
அதை அனுபவிச்சுட்டே இருந்த சத்தமே இல்லாமல் அனுபவிச்சுட்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி, என் வாழ்க்கை ஏன் இப்படி, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அது கரெக்டாக திருமணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ளே யோசிச்சுப்பாங்களா, வெளியே சொல்ல மாட்டாங்க? இல்லை, நிறைய ஹர்டல்ஸ், பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ட்ராப்பே, ஏன்னா இந்த விருச்சகம் வந்து அக்கல்ட் ரிலேட்டடான விஷயங்களை தேடி போகணும். சரி. அமானுஷ்யம் ரிலேட்டடான விஷயங்களை தேடி போகணும். இவங்கெல்லாம் வந்து உக்கிர தெய்வ வழிபாடு தான் இவங்களுக்கான விமோச்சன பாதி. அதுதான் விருச்சிக ராசிக்காரங்கனால வந்து உக்கிர தெய்வங்களை சர்வசாதாரணமாக வழிபாடு பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு ஈர்க்கிறதே அப்படிதான். அதே மாதிரி இந்த அதர் ரிலீஜன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சாய்பாபா வழிபாடாகட்டும், அரைக்காசம்மன் ஆகட்டும். இப்போ அரைக்காசம்மன்லாம் வந்து ஒரு ரிலீஜன்லேருந்து இப்படியே மாறினவங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த விருச்சகம் வந்து அந்நியம், எல்லா தெய்வத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, டிரான்ஸ்ஃபர்மேஷன். விருச்சக ராசிங்கிறது டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் டெத் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெத்துங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு மறுபடியும் ரீபர்த், மறுபடியும் மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுக்கு வந்து அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆஸ்ட்ராலஜின்னு எடுத்துக்கிட்டா கூட ஆஸ்ட்ராலஜிஸ் அதிகம் உண்டு விருச்சகத்தில். இந்த காலபுருஷ தத்துவத்துப்படி இந்த விருச்சக ராசி ஆகட்டும், விருச்சக லக்னம் ஆகட்டும், அது வந்து இழுத்துட்டு போயே தீரும். அதுவும் அமானுஷ்யத்துக்குள்ளே தான் இழுத்துட்டு போகும். தேடல்கள் அதிகம். ஏன்னா அடிகள் அந்த மாதிரி. சாதாரண தெய்வத்தினால விருச்சகத்தை வந்து மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா ட்ராப்பு, மொத்தமும் குழி, எல்லாமே குழி. இந்த குழியில் விழுந்து விழுந்து சில டைம் தெரிஞ்சே விழுகும். அந்த நிதானம் என்னைக்கு வந்து, எப்போ இந்த ஆன்மீகத்தை கடைப்பிடிச்சு, எப்போ ஒரு சரண்டரிங்க்கு வந்து, எப்போ லிசன் பண்ணி மற்றவங்களை எப்போ இவங்க ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, பொறாமை குணத்திலிருந்து எப்போ வெளியே வராங்களோ. விருச்சகத்துக்கு வந்து பொறாமையும் பழிவாங்குதலும் அதிகம். இதுதான் வந்து காலபுருஷ தத்துவம் வச்சிருக்கிற ட்ராப்பே. அதுதான். இந்த ட்ராப்புக்குள்ளேருந்து நீ மற்றவங்களுக்கு என்னைக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறாயோ அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். யோகாசனத்தைலாம் இறுக்கி பிடிச்சிக்கணும். விருச்சக ராசிக்காரங்க யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய அந்த உறுப்பு, காலபுருஷ தத்துவம் சொல்லக்கூடிய உறுப்பே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் தான் சொல்லுது. பிரச்சனைகள் வந்தாலே அவங்களுக்கு அங்கே தான் வருமே. நல்லதும் கெட்டதும் அங்கே தான் எல்லாமே. அதுதான் ஆதி. அந்த மாதிரி, அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு சூட்சமே அடங்கியிருக்கு. டார்க்கு, இன்சைடு டார்க்கு, அது என்னன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அதிலிருந்து மீண்டு வரணும். இந்த விருச்சகம் வந்து சபலத்துக்குள்ளே போயிடவே கூடாது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் விருச்சகத்துக்கு வரும். விருச்சகத்தில் இருக்கவங்க மீடியா துறையில் அதிகம். ஆனால் ஃபோக்கஸிங் இருக்காது. எல்லாமே அரைகுறை, விட்டகுறை, தொட்டகுறை. தன்னுடைய பவர் தெரியவே தெரியாது விருச்சகத்துக்கு. யாராவது ஒருத்தவங்க வந்து உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது, இதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லணும். லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல தான் கடவுள் வச்சுருக்க பெரிய ட்ராப்பே விருச்சகத்துக்கு அதுதான். ஏன்னா 8வது இடம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 7ஆம் ஸ்தானம் 8ஆம் ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதை விட 8 ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லைஃப் பார்ட்னர்னு வரப்போ. ஏன்னா அதுதான் வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகுதுன்னே சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இவங்க இருக்கனால பெரும்பாலும் மேக்சிமம் விருச்சக ராசிக்காரங்க வந்து 2ஆம் திருமணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகம். முதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு துரோகத்தையோ இல்லை ஒரு இழப்பையோ சந்திச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விதியாகவே இருக்கும். ஸோ அப்போது நாங்கள் எப்படி லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது, எங்களுக்கு 2வது இதெல்லாம் யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் காலபுருஷ தத்துவத்துப்படி உங்களுக்கான ட்ராப் அதுவாக இருக்குங்கிறப்போ அவசரப்படக்கூடாது. வெளிப்புற தோற்றத்தையோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கங்கிறதெல்லாம் இல்லாமல் உணர்ந்து புரிஞ்சு தீர விசாரித்து 4 பக்கம் ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரித்து பண்ணணும். பூமியில் கை வச்சாலும் விருச்சகம் மாட்டிக்கும். எந்த பூமியில் கை வைக்கிறாங்க, அதாவது புதுசாக ஒரு பூமியை தோண்டுது விருச்சகம், காலபுருஷ தத்துவத்துப்படி கர்ம ஆக்டிவேட் ஆகிடும். அந்த பூமியை அவங்கள வச்சு செய்யும். சொத்து சேர்க்குறவங்களும் விருச்சகம் தான் அதிகம். அப்போ அந்த சொத்து எந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறீங்க, எந்த சொத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அப்பாவுடைய கைடன்ஸ்லேயே அவங்க இருந்துருவாங்க. அப்பாவாலேயே வாழ்க்கையும் மாறும், நல்லதும் நடக்கும், தீயதும் நடக்கும், அப்பாவால் தான் நடக்கும். அதுவும் விருச்சகத்துக்கு ஏதோ ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்லை அப்பாக்காக திருமணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரு சூழலோ, அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்பாவுடைய ஹெல்த்துங்கிறது ஒரு மாதிரி குறைய ஆரம்பிக்கும். ஒன்று வீக் ஆகிடுவாங்க, இல்லை ஒரு சிலருக்கு அப்பா இறந்தே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா விருச்சகத்துக்கு வந்து இருந்த ஒரு ப்ரொடெக்ஷனோ ஒரு கைடன்ஸோ வந்து அப்பா மேக்ஸிமம் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் போகிறப்ப அந்த லைஃப் என்ன ஆகுது அப்படிங்கிறதும் காலபுருஷ தத்துவம். ஏன்னா அது அஷ்டமஸ்தானம், அது என்ன வேணாலும் பண்ணும். நீங்கள் வாங்கிட்டு வந்த கர்மாவை பொறுத்து தான் அது. ஒரு சிலருக்கு தந்தை இறந்ததுக்கப்புறம் growth அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஒரு சிலருக்கு தந்தை இறந்ததுக்கு அப்புறம் சரிவு நோக்கியே போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்போது அவங்கெல்லாம் வந்து பித்ருக்கள், உங்களுக்கான கீயே அதுதான். பித்ருக்களை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோயிலுக்கு போகிறத விட அவங்க இறந்த இடத்துக்கு போயோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதோ, அவங்க பேரை சொல்லி அன்னதானம் பண்ணுறது, இறந்தவங்க தாத்தா பாட்டி அப்பா யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில். விருச்சகத்துக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தைப்படி வச்சிருக்கக்கூடிய சூட்சமமான விஷயமே என்ன அப்படின்னா, சோல்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் சக்தி வந்து அவங்களுக்கு உண்டு. ஏன்னா விருச்சகத்தினால தான் எல்லா எனர்ஜிஸையுமே கிராஸ் பண்ணிக்க முடியும். அது பாசிட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும். ஸோ இந்த எனர்ஜிஸ் அவங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து மகாலிபக்ஷ அமாவாசை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமான எனர்ஜியை கொடுக்கும். இவங்க அங்கே உட்காந்து காளி வழிபாடு, கால பைரவரை போய் பிடிச்சிக்கணும். கால பைரவர் தான் இவங்களுக்கான கீ விமோச்சனமே அதுதான். கால பைரவரை பிடிச்சி வழிபட கர்மாங்கிறது பேலன்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். லைஃப் என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும். எத்தனை வகையான கால பைரவர் இருக்காங்களோ, இந்த தேய்பிறை அஷ்டமி, ஏன்னா 8 இந்த தேய்பிறை அஷ்டமி தான் இவங்களுக்கான விமோச்சன பாதையே அதுதான். அந்த நேரங்களில் யாருக்காவது அன்னதானம் பண்ணுறது, விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது, கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, அமைதியாக உட்காந்துட்டு வருது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து அவ்வளோ சீக்கிரம் விருச்சிகம் தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க, புலம்பவும் மாட்டாங்க. டியூவல் ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் சந்தோஷமாக செழிப்பாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார புழுங்கிக்கிட்டே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே குறப்பட்டுட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் விருச்சகத்துக்கு உண்டு. அதனால என்ன ஆகும்னா, பட்டுன்னு மற்றவங்கள்ட்ட பேசிடுறது பொறுமையே இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கக்கூடிய அமைப்பும் விருச்சகத்துக்கு இருக்கும். விருச்சகத்தை வந்து ஐசோலேட் பண்ணிடும் விதி. ஐசோலேஷனுக்குள்ளே போயிடவே கூடாது விருச்சகம். அதுதான் விருச்சகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ரெக்வஸ்டாகவே படுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவம் என்ன பண்ணுன்னா, இவங்களுக்கு ரியலைசேஷன் வரணும்னா அப்படியே தனியாக உருவி அப்படியே வச்சிரும். ஒரு ட்ராப்பில் போய் வச்சிரும். யாருமே எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணுனேன்னு யோசிக்கணும் விருச்சகம். அவங்களாம் எனக்கு என்ன பண்ணுனாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா திரும்ப அந்த குழிக்குள்ளேயே போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் விருச்சகத்துக்கு. எப்போவுமே நான் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன், இது என்னுடைய விதி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு குருவை பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு குருவை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா விருச்சகம் தப்பிச்சிடும். அது யாரை வேணாலும் இருக்கலாம். ஒரு மென்டர், யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேட்டு அவங்க பாதைப்படி கரெக்டான மென்டராக பிடிக்கணும். அதுவும் ட்ராப் தான். மென்டரும் கரெக்டாக இருக்கும். ஆமாம். அப்போ இவங்க வந்து உக்கர தெய்வத்தை வழிபாடு பண்ண, ஏன்னா இவங்க வந்து இன்னொரு ஆன்மான்னு தான் நான் சொல்லுவேன், வேற ஒரு ஆன்மா. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸை வாங்கிட்டு வந்து ஒரு ஆன்மாவால் வந்து தாந்திரிக முறைப்படி அந்த மாதிரி தான் வழிபாட்டு முறைகளே வந்து இவங்க பண்ணுறாங்க. அப்படின்னா உக்கர தெய்வத்திட்ட போய் உட்காந்துடணும். அந்த உக்கர தெய்வத்திட்ட போய் ஆசுவாசப்பட்டு ரிலீஸ் பண்ண லைஃப் பேலன்ஸ் ஆகும். இவங்க வந்துட்டு பிறந்ததுலேருந்தே நிறைய ட்ராப்பை தாண்டி தான் வருவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் அவங்க உள்ளே வச்சுட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க, 2 ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்க எந்த துறையில் பெஸ்ட்டாக இருப்பாங்க மேம்? இப்போ வேலைன்னு போனால் எதை செலக்ட் பண்ணி போவாங்க? விருச்சகத்தினால வந்து 9 to 5 ஜாப்புங்கிறது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ஆனால் விதி அப்படி தான் அமைச்சு கொடுக்கும். 9 to 5 ஜாப் தான் அமைச்சு கொடுக்கும். ஏன் அப்படி அமைச்சு கொடுக்குது அப்படின்னா, இவங்களுக்கு லிசனிங் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. யாராவது இவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா கோவம் வந்துடும். இவங்கனால இது வந்து விதி கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு கீழே. அதான் நல்ல ஒரு தொழிலாளி, நல்ல வேலை பார்க்க முடியும் விருச்சகத்தினால. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. தாந்தோன்றித்தனமாக நானே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது. இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த பார்ட்னர்ஷிப்பும் சரியாக அமையாது. விருச்சகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய பவர் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த பவர், அதாவது இதுதான் என்னுடைய ஒரே டேலண்ட்டு, இதை பிடிச்சி நான் மேலே வந்துடணும் அப்படிங்கிறது உணர்றதுக்கு பல காலமாகும். ஆனால் அது கர்வமாக மாறிடக்கூடாது. விருச்சகத்துக்கு அந்த கர்வம் உண்டு. ஹாஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கர்வம் உண்டு. அந்த ஹாஃப் நாலேஜ் இருக்க வரைக்கும் ட்ராப்பு தான். எதுவாக இருந்தாலும் அறகுறையாக நான் விடாமல், இவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எத்தனை விஷயம் பாதியாக விட்டுருப்பாங்க. இதே தான் அவங்களுடைய பிறப்பின் ரகசியமும் அதுதான். முஜ்ஜன்மத்திலையும் இதே தான், எதையுமே கம்ப்ளீட் பண்ணல. இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை போய் பார்க்குறது. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா லைஃப் சக்ஸஸை நோக்கி போகுதுங்கிறது தான் அர்த்தம். அது எந்த துறையாக இருந்தாலும். மீடியாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு வேலை பார்க்கும். ஏன் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இவங்களுக்கு. செழிப்பு, விருச்சகம் எங்கே போனாலும் இன்னொருத்தவங்க செழிப்படைவாங்க. இவங்க ஒரு லக்கு. இவங்க நிறைய பேர்த்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் இவங்களுக்கு வந்து சேரும். விருச்சகம் தனியாக போய் கோயிலுக்கு உட்கார்றத விட எப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்களோ அப்போ தான் விருச்சகம் கோயிலுக்கு போவாங்க. இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ அது சந்தோஷமாக மாறும். கலகலப்பு அப்படிங்கிறது விருச்சகத்தினால மற்றவங்க கிட்ட கொண்டு வர வைக்க முடியும். இதுதான் அவங்களுக்கான சூட்சும ரகசியமே. சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கான கர்மாங்கிறது பேலன்ஸ் ஆகிடும்.
அப்படிங்கிறது தான். தொடர்ந்து காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன டிராப்ஸ் இந்த 12 ராசிகளும் இருக்கணும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், எந்த தொழில்ல அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க, சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும், தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும், அந்த குரு சொல்றதை கேட்கணும், லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஆங்கிள்லயே சொல்ல மாட்டாங்க. நிறைய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது? அதாவது நான் இப்போதான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன். நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரோஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸ்ட்ராலஜி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க, காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். ஜோதிடம் பற்றின உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் 6ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.